கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை லூக்கா 1:46. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. Luke 1:46. And Mary said, my soul magnifies the Lord. மரியாளின் பாடலாக இதை நாம் பார்க்கின்றோம். எலிசபெத் மரியாளை வாழ்த்தி ஆசீர்வதித்த பொழுது சொல்லுகிற வார்த்தைகளைத்தான் இங்கே நாம் பார்க்கின்றோம். மரியாள் எலிசபெத்தை பார்த்து அவருடைய ஆசீர்வாதத்தை எண்ணி, கர்த்தர் கொடுத்த அந்த பிள்ளை பெற்று எண்ணி வாழ்த்துகின்ற போது கழிப்பால் வயிற்றில் அந்த பிள்ளை துள்ளி குதித்ததை எண்ணி மகிழ்ச்சி கொண்ட எலிசபெத்தும், நீயும் பாக்கியவதிதான், கர்த்தர் உனக்கு சொன்னவைகளெல்லாம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் என்கின்ற ஒரு உறுதியை சொல்லுகிற பொழுது மரியாளுடைய உள்ளம் மகிழ்ச்சியினால் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தேவனை மகிமைப்படுத்துகிறதை நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். மரியாளுடைய ஆத்துமாவிலே தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணம், கர்த்தரை துதித்து பாடக்கூடிய ஒரு எண்ணம் இருந்ததினாலே கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடின ஒரு பாடலாக இந்த வசனத்தின் ஒரு பகுதியை நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.